வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க, ஆரோக்கியம் சார்ந்த உங்க கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஜெயரூபா வந்திருக்காங்க. இயற்கை முறை வைத்தியம் கொடுத்த உங்களோட சந்தேகங்களை 0444459444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். தொடர்ந்து வாரம் நம்ம நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா டீனேஜ் பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து டீனேஜ் பெண்களுக்கு ஏற்படுது டாக்டர்? முக்கியமா ஏஜ் அட்டன் பண்ண பிறகு நிறைய பேருக்கு வரக்கூடிய விஷயம் வந்து பீரியட்ஸ் வந்து ஒன்று அதிகமாக போகுது, இல்லைன்னா கம்மியாக போகுது. எனக்கு கரெக்டாக ஒரு 3 months ஒன்ஸ் கரெக்டாக வரல, இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நிறைய ஏன்னா இப்போ ஸ்கூல் போகிற பசங்க சரியான ஒரு காலையில் சரியாக சாப்பிட்றது இல்லை. ஸோ ஆரோக்கியமான உணவு எடுத்துக்காதனால வரக்கூடிய சத்து குறைவு, நிறைய எப்போவுமே சோர்வாகவே இருப்பாங்க, அவங்களுக்கு ரத்த சோகை இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்புறம் ஹேர் ஃபால், நிறைய பேர் சொல்ல விஷயம் ஹேர் ஃபால். ஸோ அந்த ஹேர் ஃபாலுக்கு என்ன காரணம், அதே மாதிரி வந்து முகத்தில் நிறைய பருக்கள் உண்டாருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் டீனேஜ் பெண்களுக்கு நிறைய வருது. பட் இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய இரெகுலர் பீரியட்ஸோட உடம்பு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதோ, இல்லை உடம்பு ரொம்பவே வெயிட் கம்மியாக இருக்கிறது, அது கூட PCOS இருக்கிறது, அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் சரியாக தூங்காமல் காலையில் அவங்க நிறைய நேரம் தூங்குறது, அதே மாதிரி வந்து ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதோட சைட் எஃபெக்ட்ஸாக வந்து அவங்களுக்கு நிறைய வந்து மறதி உண்டாருது. ஸோ ஏன்னா இந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு உடம்பு மட்டும் இல்லை, மனசையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டீனேஜ் பெண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன காரணம், என்ன விதமான உணவு முறைகள் எடுத்துக்கலாம், என்ன விதமான சரியான சிகிச்சை முறைகள் பண்ணலாம், ஸோ இதை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இன்னைக்கு வந்து டீனேஜ் பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை, அதுக்கான தீர்வு என்ன கொடுக்க போறீங்க அப்படின்றத தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மஞ்சுளா. மஞ்சுளா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கோசரம் கேக்குறேன். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 27 வயசு ஆகுது. சரிங்க, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. வணக்கம் மஞ்சுளா, உங்களோட கேள்வி என்னம்மா? டாக்டர், எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தது ஒரு மாசமா. சரிங்க. அது இதாயிட்டோன்னு பீரியட் வரும்போது அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் டாக்டர் சொன்னாங்க. அது எனக்கு மாத்திரை 2 மாசம் அந்த இடத்துல வச்சாங்க. இருந்தும் எனக்கு அது சரியாகல. திரும்பி இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன டாக்டர் பண்ணலாம்? ஓகே, மேரேஜ் ஆயிடுச்சுமா உங்களுக்கு? ஆயிடுச்சு. ஒரு குழந்தை, ஆண் குழந்தை இருக்கு. சரிங்க. இத ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா, இல்ல அடிக்கடி? டாக்டர், 2வது குழந்தை ட்ரை பண்றோம், ஆனா வந்து இன்ஃபெக்ஷனால நிச்சாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். சரிங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் டாக்டர். சென்னையில எங்க இருந்து பேசுறீங்க? போரூர். ஓகே, உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஒரு தடவை நீங்கள் இப்போ யூரின் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது கூட யூரின் கல்ச்சரும் பண்ணியிருப்பீங்க. உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ஒரு தடவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். ஏன்னா ரிப்பீட்டட் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வந்து நிறைய நீங்கள் அந்த இடத்துல வந்து சோப்ஸோ இல்லை வந்து ஆர்டிஃபிஷியலான நீங்கள் வாஷ் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாமே வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா நிறைய பேர் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய வந்து வாஷ் இல்லைன்னா வந்து சோப் நிறைய யூஸ் பண்ணுறது அதெல்லாமே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் அது பண்ணாதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். அதுவும் முக்கியமாக காலையில் வெறும் வயிற்றுல, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 1 hourக்குள்ளே நீங்கள் ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிக்க முடியுமான்னு பாருங்கள். அட்ட ஸ்ட்ரெச் வேண்டாம், ஒரு 2-3 டைம்ஸாக டிவைட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி குடிங்க. ஸோ மார்னிங் ஒரு 1 லிட்டர் குடிக்கிறீங்கனாலே அதுக்கப்புறம் இந்த ரிமைனிங் டேயில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சிடலாம். ஸோ இந்த 2 விஷயம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து காரம் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். ஏன்னா நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறீங்க, பட் திருப்பி வருது அப்படின்னா உங்களோட டயட், அதே மாதிரி உங்களோட வாட்டர் இன்புட் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுக்கும் பொழுது திருப்பியும் அந்த விஷயம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் மட்டும் இல்லாமல் இயற்கையாக நம்மளுடைய வெஜைனா ரீஜியனில் வந்து இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளையும், அதாவது நல்ல பாக்டீரியாஸையும் அது கொன்னுடும். ஸோ அந்த நல்ல பாக்டீரியா செத்து போகும்போது அந்த இடத்துக்கு தேவையான 4.5ங்கிற ஒரு pH வந்து கொடுக்கக்கூடியது இந்த பாக்டீரியாஸ் தான். அதுவும் இறந்து போகும்போது தான் ஒன்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு திருப்பி இது வந்துட்டுருக்கு. ஸோ பட் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபுட்டு இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது நீங்கள் அதிகமாக சோப் யூஸ் பண்ணக்கூடியது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட்
அவாய்ட் பண்ணிக்கோங்க. திரிஃபலா சூர்ணம் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். அந்த திரிஃபலா சூர்ணத்தை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் வடிகட்டிட்டு அதை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மருத்துவமனையில் இதுக்கு வந்து ரீனோன் கேப்சூல்ங்கிற கேப்சூல் கிடைக்கும். இந்த கேப்சூல்ஸ் வந்து இயற்கையாகவே வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனை கம்மி பண்ணுமா. நீங்கள் ஒரு தடவை நேரம் வந்து பாருங்கள். கண்டிப்பா உணவு முறையில மாற்றம் தேவை அப்படின்ற விளக்கம் கொடுத்திருக்காங்க. காரம், புளிப்பு இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. லதா பேசுறேன் டாக்டர், திருப்பூர்ல இருந்து. திருப்பூர்ல இருந்து. இன்னைக்கு யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக. ஓகே, என்ன வயசாகுது உங்களுக்கு? 27. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம் லதா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. சரிங்க. தைராய்டு ப்ராப்ளமும் நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. அதான் அதை கிளியர் பண்ணாதான் குழந்தை தங்குமான்னு கேட்குறேன். ஓகே, முதல் விஷயம், உங்களுக்கு தைராய்டுக்கு இப்போ மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்களா? எடுத்துட்டு இருந்தேன். நான் இப்ப நாட்டு மருந்து தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரிங்க. இப்போ உடம்பு வெயிட் அதிகமா இருக்கா? இல்ல, வெயிட்லாம் நார்மலா தான் இருக்கு. 40 கிலோ தான் இருக்கேன். சரிம்மா. ஏன்னா நீர்க்கட்டிகளுக்கும் சரி வந்து அதற்கான சிகிச்சை முறைகள் முக்கியமாக வந்து குழந்தை உண்டாகிறதுக்குன்னா அதற்கான சிகிச்சை முறைகளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண வேண்டியது இருக்குமா. ஏன்னா நீர்க்கட்டிகளால் என்ன ஆகும் அப்படின்னா கருமுட்டை சரியான சமயத்தில் உங்களுக்கு வந்து அதாவது இந்த 14வது நாள் இல்லைன்னா 16வது நாள் வந்து வெடிச்சு வெளியேறாமல் இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதற்கான சிகிச்சை முறைகளை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு 5 விதமான சிகிச்சை முறைகள் பண்ணினாதான் இந்த நீர்க்கட்டிகள் வந்து முக்கியமாக வந்து அதாவது நீர்க்கட்டிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாமல் அதனால் வரக்கூடிய ஹார்மோனல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு நார்மலாகும். நிறைய சமயங்களில் வெறும் கருமுட்டையை மட்டும் நம்ம தூண்டும் பொழுது அந்த கருமுட்டை உண்டாகும், ஆனால் அது வந்து கருவா வந்து உங்களோட கர்ப்பப்பையில தங்காது. ஸோ இதற்கான சிகிச்சை முறைகள் வேற மாதிரி பண்ணணுமா. முக்கியமாக வந்து உங்களுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வாதத்தை சரி பண்ணணும். ஸோ அதற்கான கழிச்சல் மருந்துகள் முக்கியமாக பீரியட்ஸ் ஆன முதல் 3 நாட்கள் நம்ம உங்களுக்கு கழிச்சல் மருந்துகளும் சரி, அதே மாதிரி அந்த கர்ப்பப்பை உள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் சொல்லக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் ப்ராப்பராக வெளியாகிற மாதிரியான மருந்துகள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள், கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள், உங்களுடைய பாடியில வந்து வளர்சிதை மாற்றம் அதாவது மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்குமா. ஸோ அது கூட வந்து நீங்கள் டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண வேணும். முக்கியமாக ஒரு 25 முறை தோப்பு கர்ணம் போடுங்க, ஒரு 10 முறை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதே மாதிரி சாப்பாட்டில் அதிகமான அளவு ஸ்வீட்ஸ் வந்து தவிர்த்துருங்க. பால் சார்ந்த பொருட்கள் அதிகமாக வேண்டாம். அதே மாதிரி மைதா சம்மந்தமான பொருட்கள் வேண்டாம். ஸோ இந்த முறையில் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சதுன்னா ஒரு தடவை நேரம் வந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வாரம் நம்மளுடைய மருத்துவர்கள் வந்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து மதுரை வராங்க, சண்டே அன்னைக்கு திருச்சி வராங்க. ஸோ உங்களுக்கு எது பக்கமோ நீங்கள் அங்கே போய் பார்க்கலாமா. ஓகேம்மா, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. சத்யா பேசுறேன் மேடம். ஓகே, கொஞ்சம் சத்தமா உங்களோட கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே. ஹலோ. வணக்கம் சத்யா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. எனக்கு பிம்பிள் ப்ராப்ளம் நிறைய இருக்கு டாக்டர். சரி. ஒரு 6 மந்த்ஸா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் மெடிசின் தான் பண்ணேன். ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அகைன் திருப்பியும் வருது. சத்யா, என்ன வயசாகுது உங்களுக்கு? சாரி, என்ன வயசாகுது? எனக்கு 28 இயர்ஸ் ஆகுது. 28 இயர்ஸ் ஆகுது இல்லையா? ஆமா. எவ்வளவு நாளா இந்த பிம்பிள்ஸ் இருக்கு? எனக்கு ஒரு 6 மந்த்ஸா இருக்கு டாக்டர். ஸோ இந்த பிம்பிள்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பஸ்ஸோட இருக்க கலெக்ஷன் மாதிரி இருக்கா இல்ல கட்டி மாதிரி வருதா? கட்டி மாதிரி வருது. ஓகே. பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கா? இல்ல, ரெகுலர் தான் பீரியட்ஸ் எனக்கு. ஓகே. கான்ஸ்டிபேஷன் வருதா? இல்ல டாக்டர், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இல்ல. ஓகே. ஸோ முதல் விஷயம் வந்து நிறைய இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து பிளட்ல வந்து டெஸ்டோஸ்டிரானோட அளவு மட்டும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரிப்பீட்டடாக 28 இயர்ஸில் வருது அப்படின்னா வந்து நம்ம ஒரு தடவை அந்த மாதிரி விஷயம் செக் பண்ணி பார்க்கணும். அதாவது பிளட்ல ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரானோட அளவு முக்கியமாக இந்த கட்டிகள் உண்டாகிறது வந்து மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய வருதா? அதான் டாக்டர் வருது, ஃபுல்லா சைடு கண்ணத்துல. ஓகே, கன்னத்தில் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் அந்த கட்டி உண்டாகும் பொழுதே ஜாதிக்காய் கிடச்சிது அப்படின்னா அந்த ஜாதிக்காயை வந்து நீங்கள் பன்னீரில் உரைச்சி வந்து அந்த கட்டி உருவாகும் பொழுதே போடுங்க. ஸோ அதுக்கு அடுத்த 2 நாளில் வந்து அதிகமாக பெருசாகாமல் முதல்ல சரியாயிடும். பட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ரத்தத்தில் வந்து டெஸ்டோஸ்டிரானோட அளவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு கன்வே பண்ணுங்க. ஏன்னா கட்டிகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோனில் பிரச்சனை இருக்கும். ஹார்மோனில் பிரச்சனையை சரி பண்ணாதான் அது முழுசாக சரியாகும். கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. கொஞ்சம் வந்து
ஆயிலியான ஃபுட் எடுத்துக்காதீங்க, எண்ணெயில பொரிச்ச ஐட்டம் எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த விஷயங்கள் பண்ணிட்டு நீங்க அந்த பிளட் டெஸ்ட் செக் பண்ண சொன்னீங்களா? பிளட்ல என்னது அது? ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரான் அளவு. ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரான். ஆமா, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னா நீங்க மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுக்கு இன்னும் உங்களுக்கு அத இது உங்களுக்கு மெசேஜாவே அனுப்பிச்சிடுவாங்க உங்களுக்கு. ஓகே டாக்டர். சரிங்களா? ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்க சொன்ன மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தரா என்ன மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்ற விளக்கம் கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து உஷா. உஷா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 29 முடிஞ்சு 30 ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்கம்மா, டாக்டர் கிட்ட என்ன சந்தேகம் கேட்கணும்? இல்ல, அக்கல்ல கட்டி மாதிரி வந்திருக்கு, ஒரு மாதிரி கொல கொலன்னு. அதை பத்தி கேட்கணும். ஓகே உஷா, உங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஹலோ ஹலோ உஷா, உங்களுக்கு கட்டி வந்து அக்கல்ல வந்திருக்கு இல்லைங்களா? ஆமா, அந்த அக்கல்ல எப்படி இருக்குன்னா கொல கொலன்னு இருக்கு. அது வந்து மாசமா இருக்கும்போது வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சரியாயிடும். அது சரியாவே அப்படியே நிக்குது. சரிங்கம்மா, ஓகே. ஸோ அந்த மாதிரி கட்டிகள் ஒரு தடவை நேர பார்த்தாதாம்மா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அது மூவ் ஆகுதா? ஹலோ, அக்கல்ல உண்டாகக்கூடிய கட்டிகள்ல வந்து 2 விதமான கட்டிகள் தாமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று கொழுப்பு கட்டிகள், இல்லைன்னா வந்து செபேசியஸ் கிளாண்ட்ல வரக்கூடிய சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்கள் தான் ஒன்று மார்பகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் உண்டாகும். நீங்க சொன்ன மாதிரி பிரெக்னன்சி டைம்ல உண்டாயிருக்கு அப்படிங்கிறப்போ திருப்பியும் அது வளருதா இப்போ? காலர் இணைப்புல 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த சைக்கிள் இருந்தது. அந்த மாசம் ஆகும்போது வளர வளர அதே மாதிரியே இருந்தது, அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் வளரல. ஆனா வந்து ஒரு டைம்ல வலிக்குது, ஒரு டைம்ல நல்லா நார்மலா தான் இருக்கு. ஆனா கொல கொலன்னு இருக்கு. சரிம்மா, அது வந்து அந்த வலிக்கிற டைம் வந்து பீரியட்ஸ் வரக்கூடிய டைமா இருக்கா? அப்படிதான் ஒரு மாதிரி என்ன சொல்றது, குழந்தைக்கு பால் கொடுக்கும் போதெல்லாம் தான் அப்படியே கட்டியாட்டம் ஆயிடுச்சு, அப்படியே ஃபுல்லா. சரிங்க, கட்டிக்கும் போது அந்த சரிங்க டைம்ல வந்து கட்டி மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. அதுவும் நார்மல் ஆயிடுச்சு. வலியெல்லாம் இல்ல. மன இப்போ அமுக்குனா வலிக்கும், மற்றபடி நார்மலா இருக்கும்போது வலிக்கல. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? இந்த சென்னை பள்ளிக்கரணை. சரிம்மா, முடிஞ்சதுன்னா ஒரு தடவை கோடம்பாக்கத்துக்கு வந்து நேர காமிங்க. ஏன்னா வந்து கட்டிகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நேர ஒரு தடவை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம ஏதாவது திசு பரிசோதனை ஏதாவது பயாப்சி ஏதாவது பண்ணணுமான்னு பார்க்கணும். அதனால நீங்க நேர வந்து ஒரு தடவை பாருங்கம்மா. ஸோ இது வந்து உங்களுக்கு போன்ல சொல்றது சரியாக இருக்காது. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நேரா போய் ஒரு தடவை டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான நிரந்தர தீர்வு இருக்கு அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ஜெயரூபா வந்திருக்காங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்க கேள்விகளை 044445969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, உங்க பேர் சொல்லுங்க. சென்னை மாதவத்துல இருந்து பேசுறேன். பேர் சொல்லுங்கம்மா. கேட்கணும். ஓகேம்மா, உங்க அம்மாக்கு என்ன வயசு ஆகுது? 46. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க. தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. அம்மாக்கு வந்து நீக்கு மேல இந்த நர்வ்ஸ் வந்து சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரிங்க. அது வந்து எங்க அண்ணா பிறந்ததுக்கு அப்புறம் அப்பத்துல இருந்து இருக்கு அப்படி சொல்றாங்க. அதுக்கு நின்னுட்டு இருந்தா வலிக்குது, படுத்துட்டு இருந்தா வலிக்கல அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஏதாச்சும் கியூர் பண்றதுக்கு பண்ண முடியுமா? அது வந்து வெரிகோஸ் வெயின், அதாவது உங்களுக்கு காலுக்கு மேலே இருக்கக்கூடிய வந்து நரம்புகள்லாம் வந்து புடைச்சி இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமாக நிறைய பெண்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் தான் உண்டாகும். ஸோ தொடர்ந்து அது ரொம்ப நேரம் நின்னாங்க அப்படின்னா காலில் வலி இருக்கும், காலில் வீக்கம் இருக்கும். முக்கியமாக கணுக்காலை சுற்றி வந்து அந்த பகுதியெல்லாம் கருப்பாகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உண்டாகும். பட் இதுக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்குமா? நீங்கள் ஒரு தடவை அம்மா கூட்டிகிட்டு வாங்க. ஸோ ஹிருத்கேர் கேப்சூல்ஸ் அண்ட் சிரப் நம்ம மருத்துவமனையில் இருக்குது. ஸோ அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ஓரளவு அவங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனை சரியாகும். பட் ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். ஏன்னா 46 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தொடர்ந்து ரொம்ப நேரம் நிற்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம்.
ஸோ அப்படி பண்ணாலே வந்து அவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும். அது கூட இன்னும் சில எக்ஸசைஸும் அவங்க பண்ண வேண்டியது இருக்கும். காலை வந்து நைட்டில் தூங்கும்போது ஒரு 2 தலையணை வச்சு கொஞ்சம் ஹைட்டாக வச்சு தூங்க வேண்டியது இருக்கும். இன்னும் சில சின்ன சின்ன எளிமையான பயிற்சிகளும் இருக்குது. ஸோ அதுவும் சேர்ந்து பண்ணாங்களா அவங்களுக்கு நார்மல் ஆகிடுமா. ஸோ அதனால் வந்து இந்த நோய்க்கு வந்து சிகிச்சை இருக்குது. நீங்கள் ஒரு தடவை அவங்களை கூட்டிகிட்டு வாங்க. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. உங்க அம்மாக்கு வந்து வெரிகோஸ் வெயின்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விளக்கம் கொடுத்திருக்காங்க. இயற்கை முறையில வந்து இதற்கு தீர்வும் இருக்குன்ற விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் மணிமேகலா. மணிமேகலை, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? தஞ்சாவூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 25 ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க. தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம் மணிமேகலை, சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி 6 மந்த் ஆகுது. சரிங்க. கன்சீவ் அதாவது பீரியட் கரெக்டா வருது, அதான் கன்சீவ் ஆகல, வேற ஏதாவது செக்அப் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு டவுட்டு. ஓகே, மேரேஜ் ஆகி 6 மந்த்ஸ் ஆகுது இல்லையா? ஆமா மேம். இதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் ரெகுலராக தான் இருந்தது? ரெகுலரா தான் மேம் இருக்கு. சரி, உங்களுக்கு எல்லாமே ரெகுலராக இருக்குது அப்படின்னா இன்னொரு 6 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணலாமா? ஏன்னா கருமுட்டையை பொறுத்த வரைக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் நாள்லேருந்து 16ஆவது நாளுக்குள்ளே ஆகும். ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு 12 மணி நேரம் தான் உங்கள் உடம்புல வந்து அது வந்து உயிரோடு இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து விந்தணு சந்திச்சாதான் உங்களுக்கு வந்து அது வந்து கர்ப்பமாக உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காலத்தை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 28 நாள் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆன முதல் நாள் வந்து 1ஆவது நாள், அந்த நாள்ல இருந்து உங்களுக்கு 12ஆவது நாள்லேருந்து 16ஆவது நாள் வந்து உங்களுக்கு இயல்பாக அந்த கருமுட்டை விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து தாம்பத்திய உறவில் இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு கன்சீவ் ஆகும். ஸோ அதுக்கு மேலேயும் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போதைக்கு நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த டைம் பீரியடை வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 பண்ணினாலே போதும். இதுக்கப்புறம் இன்னொரு 6 மாதம் கழித்து நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா மட்டும் உங்களோட டெஸ்ட் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்க்கலாமா. அதுலேயும் முக்கியமாக 2 பேருக்கும் எடுத்து பார்க்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. பொதுவாகவே நீங்கள் கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ட்ரீட்மெண்டாக இருந்தாலும் எடுக்கலாம் அப்படின்ற விளக்கம் நீங்கள் கொடுப்பீங்க. 6 மாதம் தான் இருக்குது, உங்களுக்கு நிறையவே டைம் இருக்குது. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கான டைமிங் சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து கீப் அப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. முருகலட்சுமி. அம்மா சத்தமா பேசலாம். உங்க பேரு? முருகலட்சுமி. முருகலட்சுமி பேரு. சரிங்கம்மா, எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க? அம்மா டிவி பார்க்காதீங்க, ஃபோன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. எனக்கு 12 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. சரிங்கம்மா, சரிங்க, டிவி பார்க்காதீங்கம்மா, டாக்டர் இருக்காங்க. தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 12 வருஷம் ஆச்சு. ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தேன், நீர் செடிலாம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம். அப்புறம் லேபர் ஒர்க் தான் பண்ணோம். பண்ணி நான் 12 வருஷம் அப்புறம் எனக்கு தன்னாலே கன்சீவ் ஆனேன். 5 மாசம் வரைக்கும் இருந்துச்சு. 5 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு அபாசனம் ஆயிருக்கு. அபாசனம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அது அதே 1 மாசம் கழிச்சு தலை குளிச்சேன். குளிச்சோன்னு 3 மாசமா பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. கஷ்டம் வந்துட்டு இருக்கு. 2 மாசமா கரெக்டா அந்த 3 நாள் கரெக்டா நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டெய்லி அப்படியே நைட்லாம் வராம காலைல எந்திரிச்ச உடனே அப்படியே வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா ஸ்கேன் பார்த்தோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, மாத்திரை எல்லாம் தந்தாங்க. அது சரியாக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. என்ன வயசாகுதுமா உங்களுக்கு இப்போ? எனக்கு 33 வயசு ஆகுது. 33 வயசு ஆகுது. ஓகேம்மா, உங்களுக்கு சில சமயங்கள்ல வந்து ஆனால் அந்த அபோஷன் ஆனதை நீங்கள் கரெக்டாக க்ளீன் பண்ணி இது பண்ணாங்களா? ஹாஸ்பிட்டல் போய் தானே பண்ணீங்க? ஆமா, ஹாஸ்பிட்டல் போய் தான் இது பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் பண்ணேன், இந்த மாதிரி ஏன் அதனால வருதுன்ட்டு. ஆனா ஒன்றும் இல்லை, அப்படிதான் வரும். ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்திரைலாம் தந்தாங்க. தந்தாலும் அது சரியாக மாட்டேங்குது. 3 மாசமாவே டெய்லி அப்படியே கசிஞ்சு வந்த மாதிரி இருக்கு. ஓகேம்மா, இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும்போது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அதை சரி பண்ணக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிட்டாதாம்மா உங்களுக்கு நார்மல் ஆகும். ஒரு விஷயம், நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஒரு தடவை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா அபார்ஷன் ஆயிருக்கு, அது எந்த மாதிரி ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இப்போ என்ன நீங்கள் டெஸ்ட் எடுத்தாங்க, அந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். அதுவும் தொடர்ந்து ஒரு 3 மாதம் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ரிப்போர்ட்ஸ் ஒரு தடவை நீங்கள் அனுப்புங்க, என்ன காரணத்தினால அபார்ஷன் ஆச்சு. ஏன்னா 5ஆவது மாதத்தில் வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் அபார்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக சரி பண்ணிக்க முடியுமா? உங்கள் ரிப்போர்ட்ஸ் ஒரு தடவை வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. எப்போ ஜெயலட்சுமி? ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ஓகேங்க. எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? நான் வேலூர் மாவட்டத்துலேருந்து கால் பண்ணுறேன் மேம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகேங்க மேம். ஹலோ வணக்கம்மா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. மேம், எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 1 year ஆகுது மேம். ஓகேம்மா. எனக்கு வந்து இப்போ போன மாசத்துலேருந்து நான் ஸ்கேன் எடுத்தப்ப நீர் கட்டி இருக்குன்னு மேம். இப்போ அது இல்லாமல் தைராய்டு பிரச்சனை வேற வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். ஒரு 20 நாள் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மேம். சரிங்க. அது இல்லாமல் உடம்பெல்லாம் அப்படியே படர் தாமரை மாதிரி வேற வந்துட்டு இருக்கு மேம். இப்போ இந்த டேப்லெட் சாப்பிட்றப்ப இது போயிட்டு நாங்கள் வெளியே கச்சால மருந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு டவுட் மேம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க மேம். வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க. ஓகேம்மா, நான் நீர்க்கட்டிகளுக்கான சிகிச்சை முறைகள் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், முக்கியமா குழந்தைகள்ங்கிறப்போ. ஸோ அந்த அதாவது நீங்க பீரியட்ஸ் ஆன காலகட்டத்தில் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமாவும் நீங்க வந்து அந்த கருமுட்டை கரெக்டாக விளையாடுற மாதிரியான மருந்துகள் கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? உங்க ரிப்போர்ட்ஸ் ஒரு தடவை அனுப்புங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை நேர பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெடிசன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது கூட வந்து ஸ்கின்லையும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஸோ இல்லை உடல் பருமனும் கூட இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணாலே நான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்சீவ் ஆகிடும். உங்களுக்கு இயற்கையான முறையிலே வந்து உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு தடவை நேர வந்து பாருங்க நீங்க. ஓகே, டாக்டர் சொன்ன மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனை இருக்கும்போது நீங்க டைரக்டா டாக்டரை போய் பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கான சிகிச்சை முறை எடுத்துக்கிறதா வந்து நல்லது அப்படின்ற மாதிரியான விளக்கம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ வணக்கம். கீதா ராணி பேசுறேன். ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சேலம் இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். சரிங்க. லேப்ராஸ்கோபி பண்ணிருந்தாங்க மேம், நீர் தட்டி இருக்குன்னு. அது ஒரு 3 monthsக்கு அப்புறம் விட்டுட்டோம். இப்ப டேப்லெட் எதுவும் எடுத்துக்கல. அப்ப விட்டதுக்கு அப்புறமும் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? கீதராணி, என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 27 மேம். 27. ஓகே. ஸோ முக்கியமாக லேப்ரோஸ்கோபிக் பண்ணுனா அடுத்த ஒரு 3 மாதத்தில் தான் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் லேப்ரோஸ்கோபிக் பண்ணாமலே இல்லை இந்த மாதிரியான சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் இல்லாமலே நீங்கள் வந்து கருத்தரிக்க முடியுமா? ஸோ இப்போ நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறத விட நீங்கள் வந்து டெய்லி வந்து உடற்பயிற்சி செய்கிறது, அது கூட டயட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறது, அதே மாதிரி பீரியட்ஸ் அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறமா அவங்களுடைய கர்ப்பப்பையும் அதே மாதிரி உங்களோட லிவரோட செயல்திறன், ஸோ இந்த மாதிரி மருத்துவ முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கையான முறையிலே கருத்தரிக்க முடியுமா? ஸோ லேப்ரோஸ்கோபிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது தாண்டி போகும்பொழுது இந்த மாதிரியான இயற்கையான முறையில் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கும் போது குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் ஒரு தடவை வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை எடுத்துகிட்டு நேர வந்து பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா 3 மாசத்துக்கு பிறகு வந்து கண்டிப்பா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. அது கூடவே வந்து லைஃப் ஸ்டைல வந்து மாத்திக்கிறோம், நம்மளோட உணவு முறைகளை மாத்திக்கலாம் அப்படின்ற விளக்கம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். பேர் தமிழ் செல்வன் மேடம். நான் மதுரையில இருந்து பேசுறேன். சரிங்க, யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு மேடம். என்ன வயசு அது சார் உங்களுக்கு? எனக்கு 23 வயசு ஆகுது மேடம். சரிங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம், எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி பைக்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கால்ல வந்து முட்டி கீழே அந்த டிபியா எலும்பு அந்த அதுல பிளேட் வச்சு 6 மாசம் ஆகி எலும்பு சேரவே இல்லை. சரிங்க. திருப்பி மறுபடியும் இப்ப அந்த கம்பி மாதிரி போட்டிருக்காங்க மேடம். சரிங்க. இப்ப எலும்பு சேர்றதுக்கான சாப்பாடுகள்லாம் என்னென்ன மேடம் சாப்பிடுறது? முக்கியமா எலும்பு சேரணும்னு அப்படின்னா நீங்க பிரண்டை வந்து நீங்க உப்பாவோ இல்ல பிரண்டையை வந்து துவையலாவோ செஞ்சு சாப்பிடலாம். அது உங்களுக்கு எலும்பு செய்யறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். பிரண்டை தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும் மேடம், சாப்பிட்டுருக்கேன். அதுவும் சாப்பிட்டு தான் மேடம். ஓகே, பிரண்டை நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பப்பாயா, அதாவது பப்பாளி எடுத்துக்கலாம், முளைக்கட்டின பயிறு வகைகள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து எலும்புகள் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான உணவு முறைகள். அது கூட வந்து நீங்க இந்த மாதிரியான ஃப்ராக்சர் இருக்கு அப்படிங்கிறப்போ வந்து அதற்கான இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு? மேடம், இப்போ 2016 9வது மாசம் ஆச்சு. இப்போ 7வது மாசம். ஓகே சரிங்க.
ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா இந்த வாரம் நம்மளுடைய மருத்துவர்கள் வந்து மதுரைக்கு வராங்க. ஒரு தடவை வேணால் நேராக போய் பார்த்துட்டு அது கூட ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க முடியுமான்னு நீங்கள் பாருங்கள். நேராக பார்க்குறது ஏன்னா ஃப்ராக்சரை பொறுத்த வரைக்கும் நேராக பார்க்குறது நல்லது. உணவு முறைகள் நீங்கள் கேட்கும் பொழுது புளிப்பை கம்மி பண்ணிவிட்டு பிரண்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து முக்கியமாக எலும்புகள் வந்து அதாவது ஃப்ராக்சரான எலும்புகள் சேர்றதை வந்து 30% 50% வரைக்கும் அதிகமாக ஆக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணியே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பிரண்டை எடுத்துக்கோங்க. பிரண்டை வந்து துவையலாவோ இல்லை பிரண்டை வந்து நீங்கள் வத்தலாவோ பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி பிரண்டை, பப்பாளி, பயிறு வகைகள் இது மாதிரி எடுத்துக்கிறதுனால வந்து சீக்கிரமா வந்து குணமடைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விளக்கம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில். ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஜெயரூபா வந்திருக்காங்க. உங்களுடைய இயற்கை முறை வைத்தியம் குறித்த சந்தேகங்களை 0444459444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் கங்கா. ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? நாங்க சென்னை ஐநாவரத்துல இருந்து போன் பண்றோம். சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 26 மேடம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், எனக்கு 1 year பேக் மேடம் எனக்கு பேபி ஆச்சு. 2வது பேபி பையன். அது ஹார்ட் ப்ராப்ளம்னால இறந்துச்சு 3 மாசத்துலயே. ஒரு பொண்ணு பையன் ஃபேமிலி ஆபரேஷன் கூட பண்ணியாச்சு. இப்போ ரீ ஆபரேஷன் பண்ணலாமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஓகேம்மா, ஸோ அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதற்கான மருத்துவமனையை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ திருப்பியும் வந்து அதாவது என்னென்னா நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ண பிறகு அது முக்கியமாக டியூபெக்டமின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப மைக்ரோ சர்ஜரி ஒன்று. ஸோ அந்த சர்ஜரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட அது பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான உங்களுக்கு கரெக்டான விளக்கம் கிடைக்கும். பண்ணுறாங்கம்மா, பண்ண முடியும். ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. எனக்கு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வந்து ஒரு சர்ஜரி மூலியமா மறுபடியும் வந்து பண்ணலாம். இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. மாலதி பேசுறேங்க. மாலதி, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? காவேரிப்பட்டினங்க, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இது எனக்காக தாங்க பேசுறேங்க மேடம். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 40 வயசு ஆகுதுங்க. சரிங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மாலதி, சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன? எனக்கு 40 வயசு ஆகுங்க மேடம். எனக்கு வந்து மந்த்லி என்ன கரெக்டா பீரியட்ஸ் ஆயிடுதுங்க. சரி. ஆனா வந்து ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள் தாங்க மேடம் ஆகுது. ஃபர்ஸ்ட் நாள் மட்டும்தான் பீரியட்ஸ், 2வது நாள் மதியத்தோட நின்னுடுதுங்க. ஓகே, 40 வயசு ஆகுது இல்லையா? ஆமாங்க. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு? இல்ல, எனக்கு எப்பயுமே அப்படிதாங்க இருக்குங்க. எப்பவுமே அப்படிதான் இருக்கா? ஓகே, உங்களோட ரத்தம் கரெக்டா போயிடுங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஓகே, உங்க ரத்தத்துல ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்களா? பாத்தங்க, அது நார்மலா இருக்குதுங்க, 12% இருக்குதுங்க. ஓகே, சரிங்கம்மா. ஸோ அப்போ வந்து நீங்க வந்து சில சமயங்கள்ல உங்களுக்கு 40 வயசு அப்படிங்கிறப்போ ஒரு 1.5 நாள் அப்படிங்கிறது உங்களோட பரம்பரையில் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். பட் கூட கொஞ்சம் நம்ம சப்போர்ட்டிவ்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவு நார்மல் ஆகும். ஸோ ஸ்ட்ரீகேர் சிரப் நம்ம மருத்துவமனையில் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரீகேர் சிரப் எடுத்துக்கோங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து 15 ml எடுத்துக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து அது உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸ்ட்ரீகேர் சிரப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நாள் உங்களுக்கு அந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகும். பட் வந்து நீங்க நிறைய சத்தான ஆகாரம் சாப்பிடுங்க. அந்த மாதிரியான சமயங்கள்ல வந்து எள்ளு உருண்டை நல்லா நார்மலா தாங்க இருந்தாங்க. அவங்களுக்கு 4 நாள் 5 நாள் போகுங்க. எனக்கு தாங்க அப்படி இருக்குது. சரிங்கம்மா, அப்போ நீங்க கர்ப்பப்பை ஏதாவது ஸ்கேன் என்னம்மா? கொஞ்சம் குண்டா இருப்பேன், அதனால கூட எனக்கு அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆமா, அதனால தான் நான் ஒரு சப்போர்ட்டிவ் மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். நீங்க வந்து டெய்லி வந்து ஒரு எள்ளு அதே மாதிரி ராகி அதை கூட வந்து பனை வெல்லம் சேர்த்து ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டெய்லி ஒன்று. அது கூட வந்து நீங்க வந்து இந்த ஸ்ட்ரீகேர் சிரப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த 1.5 நாள் பீரியட்ஸ்ங்கிறது ஓரளவு கொஞ்சம் ஒரு 2 நாள் அந்த மாதிரி நார்மலா இருக்கும். ஸ்ட்ரீகேர் சிரப் அண்ட் கேப்சூல் எடுத்துக்கோங்க. அது கூட எள்ளு உருண்டை எடுத்துக்கோங்க. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. உஷா. உஷா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
சென்னையில இருந்து கால் பண்றேங்க. சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கலாம். ஓகே, உங்க வயசுமா? 32. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே. வணக்கம் வணக்கம் உஷா. உங்களோட டாக்டர், ஆக்சுவலா வந்து இப்போ பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் 6 வீக்ஸ் ஸ்கேன் எடுக்கும்போது 6 வீக்ஸ் 3 டேஸ் இருந்தது. அந்த ஹார்ட் பீட் வந்து லோவா இருந்தது. ஓகே. 97, 95, 93 அந்த மாதிரி வேரியேஷன்ல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து அது 8 வீக்ஸ் செக் பண்ணும்போது வந்து இல்ல சுத்தமா ஹார்ட் பீட் எல்லாமே இப்போ அபார்ட் பண்ணிருக்கோம். சரி. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 6 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் முன்னாடி கன்ஃபார்ம் ஹார்ட் பீட் இல்லன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வந்தது. சரி. எதனால இந்த மாதிரி வருதுங்க மேடம்? ஓகே. ஸோ நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் மேரேஜ் பண்ணீங்களா? இல்லைங்க டாக்டர். ஓகே. வேறு ஏதாவது இரெகுலர் பீரியட்ஸ் இஷ்யூ, ஏதாவது தைராய்டு இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா? இரெகுலர் பீரியட்ஸ் ஆக்சுவலா எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணல இருந்து எனக்கு 45 டேஸ் அதுதான் வரும், அந்த மாதிரி தான் வரும். இப்ப வந்து கொஞ்சம் ஒரு 6 மந்த் வந்து ரெகுலரா வந்து 30 டேஸ் 35 டேஸ்ல வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 6 மந்த்தா ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப லேட்டா வருது. அதே மாதிரி பீரியட்ஸ் இருந்தாலும் வந்து 3 டேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சுத்தமா இல்ல. ஓகே. நீங்க ஜெனடிக் ஓகேம்மா, ஜெனடிக் கவுன்சிலிங் ஏதாவது பண்ணீங்களா? இல்ல டாக்டர். ஓகே. ஸோ நிறைய சமயங்களில் வந்து தைராய்டு இஷ்யூவோ இல்லை வந்து நம்ம ஹார்மோனல் இஷ்யூவோ இருந்தது அப்படின்னா, ஒன்று வந்து கருமுட்டையோட குவாலிட்டி நல்லா இல்லாமல் இருக்குது, இல்லைன்னா வந்து ஸ்போமோட குவாலிட்டி நல்லா இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா ரிப்பீட்டடாக இந்த மாதிரியான இஷ்யூ வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் ஜெனடிக் கவுன்சிலிங் பண்ணணும். உங்களோட விஷயங்கள் எப்படி இருக்கு, உங்களோட ஜீன்ஸ் பேபி வந்து நார்மலா தான் கன்ஃபார்ம் ஆச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வரல. ஓகே, சரிங்க. ஃபர்ஸ்ட் பேபி எந்த ப்ராப்ளமும் இல்ல, நார்மலா ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வந்து நாங்க செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணனும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஓகேமா. ஆக்சுவலா இப்போ ஹார்ட் பீட் வந்துட்டு ஏன் திரும்ப அது ஸ்டாப் ஆச்சு? இல்லம்மா, அது வந்து நம்ம அந்த அணுக்கள்ல இருக்கக்கூடிய குறைபாடுனால அது மாதிரி கரெக்டாக உருவாகாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டியை, அந்த மாதிரியான விஷயங்கள், ஹார்மோனல் இம்பேலன்ஸை கொஞ்சம் நார்மல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த குழந்தையும் கரெக்டாக உண்டாகும். ஸோ அதுக்கான விஷயங்கள் வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சின்ன சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு பெட்டராக இருக்குமா. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த பீரியட்ஸ் அப்போ வந்து ஒரு 3 டேஸ்க்கான மெடிசன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுடைய கருமுட்டை வந்து குவாலிட்டியாக வந்து வர்றதுக்காக, அதே மாதிரி ஸ்பாம் வந்து குவாலிட்டியாக வர்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள். இது யூஸ்வலாகவே வந்து அதாவது உங்களோட ஜீனில் இருக்கக்கூடிய குறைபாடுகளால் தான் இப்படி வரும். ஸோ இதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஜெனடிக் கவுன்சிலிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி வந்து கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து நீங்கள் கருத்தரிச்சிங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான குழந்தை வந்து தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், நீங்கள் வந்து வாரம் நிகழ்ச்சியில் கேம்ப் பற்றின விளக்கம் கொடுக்குறீங்க. இந்த வாரம் எங்கெங்க கேம்ப்ஸ் எல்லாம்? ஸோ இந்த வாரம் சாட்டர்டே வந்து, அதாவது சனிக்கிழமை வந்து நம்மளுடைய மருத்துவர்கள் மதுரைக்கு வராங்க. அதே மாதிரி வந்து சண்டே வந்து திருச்சிக்கு வராங்க. ஸோ இது இல்லாமல் வந்து நம்மளுடைய மருத்துவமனை வந்து சென்னை கோடம்பாக்கம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து அம்பத்தூர் அண்ட் திருவள்ளூரில் நான் வரேன். அதே மாதிரி வந்து பாண்டிச்சேரிலையும் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது, ஹொசூர் அண்ட் பெங்களூர்லேயும் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து நம்மளுடைய மருத்துவர்கள் வந்து சாட்டர்டே அன்னைக்கு மதுரைக்கும், சண்டே வந்து திருச்சிக்கும் வராங்க. ஸோ அங்கே நீங்கள் போய் டாக்டர்ஸை வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். நிறைய பேர் வந்து மகாராஜா கேப்சூல்ஸ் அண்ட் மகாராஜா தைலம் எங்கே கிடைக்கும், எங்கே நாங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம டிவி பார்க்கும்பொழுது எப்படி வாங்குறது, எப்படி நாங்கள் போய் பார்க்குறது, ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குது, எங்களால் டேரெக்டாக சென்னை வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கேம்ப்ஸில் நீங்கள் போயிட்டு மகாராஜா கேப்சூல்ஸ் அண்ட் தைலம் வாங்கிக்கலாம். அங்கேயே நீங்கள் டாக்டர்ஸையும் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நேராக வந்து சென்னை தான் வரணும் இல்லை. ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு நம்மளோட டாக்டர்ஸை பார்க்கலாம். ஓகே. ஏன்னா அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயான ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குறீங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. உமா, வேலூர்ல இருந்து உமா பேசுறேன். சொல்லுங்க உமா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அதெல்லாம் கேட்கணும். ஓகே. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 25 ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகேங்க. வணக்கம் உமா, சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். எனக்கு மேரேஜ் ஆகி 4 months ஆச்சுங்க டாக்டர். சரிங்க. இப்போ லாஸ்ட் சாட்டர்டே செக் பண்ணோம், பிரெக்னன்சியா கன்சீவா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இயர்லி ஸ்டேஜஸ்ல எப்போ போய் நாங்க ஸ்டார்ட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்காங்க. இப்போ நீங்க வந்து இப்போ பீரியட்ஸ் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது உங்களுக்கு?
நான் லாஸ்டா ஜூன் 26 ஆகணும் மேடம் நானு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ரெக்னன்சி கார்டு செக் பண்ணிட்டீங்க இல்லையா? செக் பண்ணேன் மேடம். ஓகே, பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஓகே மேடம், பாசிட்டிவ் வந்துச்சு. நெக்ஸ்ட் டாக்டரையும் போய் பார்த்தோம், அங்கேயும் பாசிட்டிவ் வந்துச்சு மேடம். சரிங்கம்மா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 6 வீக்ஸில் அடுத்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் as soon as நீங்கள் போய் டாக்டரை பார்த்துருங்க. அது கூட வந்து ஃபோலிக் ஆசிட் உங்களுக்கு எடுத்துக்க சொல்லிடுவாங்க. ஸோ வேறு ஏதாவது ஹீமோக்ளோபின் இஷ்யூ ஏதாவது இருக்கா அப்படிங்கிற விஷயமும் மற்ற பேசிக்கான டெஸ்ட்டும் உங்களுக்கு பண்ணுவாங்க. 6 வீக்ஸில் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது வந்து ஹார்ட் பீட் வந்துருக்கு. ஓகே மேடம், இந்த இயர்லி ஸ்டேஜஸ்ல மூவ்மெண்ட் எல்லாம் ஏதாச்சும் தெரியுமா அந்த மாதிரி கேட்குறேன் மேடம், டவுட் மேம். ஏர்லி ஸ்டேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த மூமெண்ட்டும் தெரியாதுமா. 5 மாதம் ஆனால் தான் உங்களுக்கு மூமெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். அதுவுமே வந்து உங்களுக்கு இப்போ எந்த மூமெண்ட்டும் தெரியாதுமா. இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு வந்து வாமிட்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டரை போய் பாருங்கள், அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 5 மாதத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய அந்த இடத்துல பிளட் சப்ளை போகிற மாதிரி கொஞ்சம் பேர் ஃபீல் பண்ணுவாங்க கையை வச்சு பார்க்கும்போது. மற்ற எந்த ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு தெரியாதுமா. 5 மாதத்துக்கு அப்புறமா தான் மூமெண்ட்ஸ் தெரியும். ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. நாங்க இங்க சிங்கமரியில இருந்து சிவநீங்கம்மா சிங்கமரியில இருந்து பேசுறாங்க மேடம். சரிங்கம்மா, யாருக்காகம்மா? எங்க பாப்பாவுக்காக. பாப்பாக்கு என்ன வயசு ஆகுதுமா? பாப்பாவுக்கு 18 வயசு ஆகுது. சரிங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்காங்க. ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, என்னைக்கு நான் பாப்பாவுக்காக கேக்குறேங்க டாக்டர்மா. இந்த பாப்பாவுக்கு வந்து 18 வயசு ஆகுது. அதுக்கு வந்து சின்ன பிள்ளையில வயசு வந்ததுல இருந்தே ஊசி போட்டா, காய்ச்சல் வந்தா ஊசி போட்டா மயக்கம் வந்துடும். இப்ப அதுக்கு பின்னாடி வந்து சாப்பாடுலாம் ஒரு நார்மலா அளவாத்தையும் சாப்பிடுறோம், நார்மலாத்தையும் இருக்குது. இப்ப வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல இந்த மாதிரி காய்ச்சல் வந்து மயக்கம் மூட்டு விழுந்துருச்சுங்க மேடம். அப்புறம் டாக்டர் எல்லாம் கொண்டு காட்டணும், ஏதோ எக்ஸ்ரே எடுக்கணும், அந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வேற டாக்டருக்கு கொண்டு காட்டணும். இல்ல ஹீமோகுளோபின் குறைவா இருக்குது, சத்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. சரிங்க. அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாதி விட்டுருச்சு, நல்லா போயிருச்சுன்னு விட்டுருச்சு. பழையபடிக்கு வந்து இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முதல்ல அப்படித்தான் காய்ச்சல் வந்துச்சுங்க. காய்ச்சல் வந்து மேனிக்கு காலையில எந்திரிச்சதுமே மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் வந்தா இது வந்துருச்சுங்க மேடம், மென்சஸ் வந்துருச்சு. சரிங்கம்மா, ஏன்னா அவங்களுக்கு வந்து வலியோ இல்ல காய்ச்சலோ தாங்கக்கூடிய அந்த டாலரன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து திடீர்னு மயக்கம் வருது. அவங்களுக்கு மூளைக்கு ஏதாவது நீங்க எம்ஆர்ஐ எடுத்து பாத்தீங்களா? பாக்கலைங்க மேடம். அது பார்க்க சொன்னாங்க, நாங்க இந்த மாதிரி கொண்டு காட்டணும், அது காக்கனாங்க. சரி, வேற ஒரு டாக்டருக்கு கொண்டு காட்டினா இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. இல்லம்மா, முதல் விஷயம் அவங்களுக்கு சத்து குறைவு இருக்கு அப்படின்னா ஓகே, அந்த சத்து குறைவு முதல்ல நீங்க சரி பண்ணுங்க. அதாவது வந்து ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து ஆட்டு ஈரல், அதே மாதிரி அத்திப்பழம் பரவாயில்லாம இருக்குங்க மேடம். ஒரு பாயிண்ட் தான் குறைச்சிருக்கு அப்படின்றாங்க. சரிங்க. டயத்துல காய்ச்சல் வர்ற டயத்துல அந்த மயக்கம் போட்டு விழுந்தப்ப வந்து பார்த்தா அந்த பிள்ளைக்கு மென்சஸ் வந்துருச்சுங்க மேடம். இல்லைங்க, அதாவது என்ன விஷயம்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லைன்னா அந்த மாதிரி இந்த காய்ச்சலை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு மயக்கம் உண்டாகும். பட் தொடர்ந்து ரொம்ப நாள் இந்த மாதிரி மயக்கம் இருக்கு அப்படின்னா வந்து ஒரு தடவை அவங்களுக்கு பிரெயினுக்கு வந்து எம்ஆர்ஐ பார்த்துட்டு அங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறப்போ வந்து அவங்களுக்கான மற்ற விஷயங்கள் ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த மாதிரி காய்ச்சல் வரும்போது நிறைய தண்ணி கொடுங்க. அவங்களுக்கு நிறைய வந்து டீஹைட்ரேஷன் ஆகும். டீஹைட்ரேஷன் ஆனால் கூட நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பயத்திலேயே நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான மயக்கம் வரும். ஸோ முதல் விஷயம் அவங்களுக்கு கவுன்சிலிங் தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட பிரெயினில் எம்ஆர்ஐ எடுத்துட்டு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலான சிகிச்சை முறைகள் பண்ணுங்க. ஓகேம்மா, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஜெய ரூபா வந்திருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களை 044445969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். கொஞ்சம் சத்தமா பேசலாமா? உங்க பேர் சொல்லுங்க. மேம், என் பேர் வனிதா மேம். வனிதா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மேம், நான் ஐநாவரம்ல இருந்து கால் பண்ணிருக்கேன், சென்னையில இருந்து. சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே, எனக்காக தான் மேம். என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 28 ஆகுது மேம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே வனிதா, சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா 28 ஏஜ் மேம். எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு 29. ஓகே ஓகே. பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. இப்ப எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி நாங்க இருக்கோம்.
புரியலம்மா உங்களுடைய கேள்வி தெளிவா இல்ல. ஒரு குழந்தை போதும்னு சொல்லியிருக்கோம் மேம் நாங்க. ஓகே. இப்போ எங்களுக்கு என்னன்னா உடல் உறவு இருக்கும்போது ஹலோ கேக்குதுங்களா? கேக்குதுமா, நீங்க பேசலாம் தொடர்ந்து. மேம் இப்போ நாங்க உடல் உறவுல இருக்கும்போது அவங்க காண்டம்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். உங்களோட கேள்வி தெளிவா இல்ல, கொஞ்சம் சத்தமா பேசலாம் நீங்க. மேம் இப்போ நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நீங்க பேசுற விஷயம் கேக்குது, உங்களோட கேள்வி தெளிவா இல்ல. உங்களோட கேள்வி வந்து நீங்க வந்து நான் என்னன்னா இப்போ என்னுடைய குழந்தைக்கு வந்து 4 years ஆகுது மேம். சரிங்க. ஓகே. இப்போ எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நானும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா உடலுறவு வச்சுக்கும் போது காண்டம்ஸ் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இதனால எங்களுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வருமா? ஒரு குழந்தைங்களுக்கு போதும் ஃபேமிலி பிளான் பண்ண முடியும்னு கேட்கதான் கால் பண்ணேன் மேம். நீங்க ஃபேமிலி நீங்க பெர்மனண்டா நீங்க அந்த மாதிரி பண்ண அப்படின்னா நீங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்க எப்படியோ குழந்தைக்கு 7 வயசு ஆனதா பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படிங்களா? ஆமா. நீங்க ஓகேமா, அது உங்களோட இப்போ நீங்க வந்து நீங்க அது பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பெர்மனண்டா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஏன்னா நிறைய சமயங்கள்ல ஏன் இல்லம்மா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. ஒன்லி திங் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி உண்டானாதான் உண்டு, மற்றபடி எந்த இஷ்யூவும் இருக்காது. நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணலாமா? நீங்கள் ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாம். பட் இதனால எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்காது. ஒன்லி திங் உங்களுக்கு ஏதாவது இச்சிங் ஏதாவது வராமல் இருக்கிறது வரைக்கும். ஸோ சம்டைம்ஸ் யாருக்காவது அலர்ஜி ஆகும், அப்படி இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காதுமா. நீங்கள் இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் அம்மா, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. ஆமா, என் பேர் கவிதாங்க மேம். கவிதா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மதுரையில இருந்து கால் பண்றேன் மேம். சரிங்கம்மா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? ஏஜ் ஆகுது. என்னம்மா? 27 ஏஜ் ஆகுது. சரிங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு மேம். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். இதுதான் மேம். எனக்கு வந்து இப்போ செகண்ட் பேபிக்காக ட்ரை பண்றோம். இதுக்கு முன்னாடி இப்போ டிசம்பர் மந்த் வந்து கன்சீவ் ஆகி அபார்ட் பண்ணிட்டோம். ஹார்ட் பீட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணிட்டோம் மேம். இப்போ நெக்ஸ்ட் பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு செக் பண்ணதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா நீர்க்கட்டி, ஓவரிஸ்ல வந்து நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். சரிங்க. இப்போ அதுதான் எப்படி என்னன்னு கேட்கலான்றது. கவிதா, இதுக்கான சிகிச்சை முறைகள் வந்து நம்ம முறையான சிகிச்சை முறைகள் எடுத்துட்டா குழந்தை வந்து ஆரோக்கியமான கருவா இருக்குமா. நீங்க மதுரையில இருந்து பேசுறீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து சாட்டர்டே நம்மளுடைய மருத்துவர்கள் வந்து மதுரைக்கு வராங்க. உங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு போய் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பீரியட்ஸ் அப்போ முதல் 3 நாட்கள் வந்து நம்ம ஒரு மருந்து கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக எலிமினேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா அந்த நீர்க்கட்டிகளை வந்து கரைக்கக்கூடிய மருந்துகள், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியான நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அந்த முறைகள்ல வந்து நம்ம நீர்க்கட்டிகள் ப்ராப்ளம் வந்து இல்ல மேம். இப்பதான் சொல்றாங்க. இப்போ லாஸ்ட் மந்த் ஸ்கேன் எடுத்தப்போ சொல்றாங்க. நீர்க்கட்டிகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து அது வந்து ஒரு நோய் இல்லை. அதாவது சரியான டைம்ல உங்களுக்கு வந்து கருமுட்டை வெளியாகல அப்படின்னா வந்து அந்த கருமுட்டையை தாங்கி இருக்கக்கூடிய செல்கள் அப்படியே நின்று போயிடுறது தான் வந்து நீர்க்கட்டிகள் நம்ம சொல்றோம். ஸோ கருமுட்டை கரெக்டா வெளியாயிடுச்சு, உங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குனாலே நீர்க்கட்டிகள் தானாவே போயிடும். ஸோ மன அழுத்தம் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இடையில கூட இந்த மாதிரியான நீர்க்கட்டிகள் உண்டாகலாம். இல்லை சில சமயங்கள்ல வந்து பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த நீர்க்கட்டிகள் வந்து இடைவெளியில வரலாம் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து அந்த நீர்க்கட்டிகளை சரி பண்ணினோம் அப்படின்னா வந்து அந்த கருமுட்டையோட குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த அதாவது இந்த மாதிரியான ஹார்ட் பீட் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்குமா. ஸோ இயற்கையான முறையில் இந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மதுரை வந்து பாருங்கள். இந்த முறையில் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த ஒரு குழந்தையும் நார்மலாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. ஓகே, நீர்க்கட்டிக்கான ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் மா, இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஹலோ வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம், என் பேர் ஜோதி. ஜோதி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நாங்க வேலூர்ல இருந்து. அம்மா டிவி பார்க்காதீங்கம்மா. ஜோதி, வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காருக்கு வயிற்றுல ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தேன் மேடம்.
அதுக்கப்புறம் இப்போ ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க. அதனால அவரு பயப்படுறாரு. சரி உங்க சேனல்ல பார்த்தோம், அதனால சரி இங்க டாக்டர் வந்து பார்க்கலாம் நேரடியாவே அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணோம். ஜோதி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர் சத்துவாச்சாரி. ஓகேம்மா, உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஒரு தடவை எடுத்துட்டு வந்து பாருங்க. சரி மேம். சொல்லுங்கம்மா. அம்மா டிவி பார்க்காதீங்கம்மா, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்கம்மா. இல்ல மேடம் இல்ல. அம்மா இணைப்புல இருக்கீங்களா? ஓகேம்மா, நீங்க நேரம் வந்து ஒரு தடவை பாருங்க. ஏன்னா வந்து நீங்க சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நேரம் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு என்ன பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். நிறைய சமயங்களில் நம்ம அறுவை சிகிச்சை இல்லா தீர்வு தான் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்க சிகிச்சை. ஸோ அதனால நீங்க ஒரு தடவை நேரம் வந்து பாருங்க, என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும். கண்டிப்பா நீங்க டைரக்டா வந்து டாக்டரை மீட் பண்ணலாம். என்ன மாதிரியான சிகிச்சை முறை தேவைப்படுது அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுப்பாங்க. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம வந்து டீனேஜ் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தொடங்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து அதை பத்தி பேசலாம். ஸோ முக்கியமா நிறைய பேர் இன்னைக்கு நீங்க பார்த்தோம், இப்போ நம்ம பேசக்கூடிய அந்த காலர்ஸ் எல்லாமே சொன்ன விஷயம் வந்து எனக்கு இப்போ திடீர்னு இடையில நீர்க்கட்டிகள் உண்டாகிறது. 28 வயசுல எனக்கு முதல் குழந்தை உண்டாகும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த நீர்க்கட்டிகளால வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை வந்து கருமுட்டை சரியான சமயத்துல வெளியாகாது. அந்த கருமுட்டை வந்து ஆரோக்கியமான ஒரு கருமுட்டையா இல்லாம இருக்கிறதா. ஏன்னா நிறைய சமயங்களில் நம்ம மருந்துகள் கொடுத்து அந்த கருமுட்டை மட்டும் வெளியாகிற மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறோம். ஆனா அந்த கருமுட்டை வந்து ஆரோக்கியமான கருமுட்டையா இல்லாத போது அந்த குழந்தை வந்து உண்டாறது, அதாவது ஹார்ட் பீட் இல்லாம திருப்பி அபார்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய வெறும் கருமுட்டை மட்டும் தூண்டக்கூடிய மருந்துகள் இல்லாம நம்ம ஹார்மோன்ஸை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள், ஏன்னா நம்ம உடம்பே அதை வந்து சரி பண்ணிக்க முடியும். அதை நம்ம கொஞ்சம் தூண்டி விட்டாலே போதும். அது முக்கியமா வந்து அந்த பீரியட்ஸ் அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கழிச்சல் மருந்துகள், அதே மாதிரி வந்து கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கக்கூடிய மருந்துகள், இந்த மாதிரியான முறைகள்ல பண்ணும்போது அந்த ஹார்மோன்ஸும் நார்மலா இருக்கும். நம்ம அதுக்கப்புறமா உண்டாகக்கூடிய கருவும் நார்மலா இருக்கும். நிறைய பேரோட கேள்வி வந்து எனக்கு வந்து முதல்ல இல்லை, இப்போ எப்படி உண்டானது எனக்கு வந்து நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் கூட, இல்லை உங்களுடைய உடல் பருமன் இருந்தால் கூட, இல்லை உங்கள் உணவு முறைகளில் வந்து அதிகமான அளவு நீங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்த உணவுப் பொருட்கள், பெஸ்டிசைடு உள்ள அந்த மாதிரியான காய்கறிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதற்கு வந்து நீங்கள் டயட்டும் எடுத்துக்கணும், எக்ஸசைஸும் பண்ணணும். அது கூட மருந்துகள் எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு 100% அதுலேருந்து உங்களால் முழுமையாக வெளிவர முடியும். வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் நீங்கள் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் மட்டும் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நிறைய சமயங்களில் பக்க விளைவுகள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அதாவது வந்து நீர்க்கட்டிகள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றது மூலமா வருது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற விளக்கம் கொடுத்தாங்க. தொடர்ந்து ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீனிவாசன், நான் திருச்சியில இருந்து பேசுறேன். என் மகளுக்காக கேட்கணுங்க. ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்க மகளுக்கு? என்னுடைய மகளுக்கு வந்து 33 வயசா இருக்கு. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்க. வணக்கம் ஸ்ரீனிவாசன் சார், உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. வணக்கம் மேடம். என்னுடைய மகள் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 33 வயசா இருக்கு. ஒரு குழந்தை 5.5 வயசு ஆகுது இருக்கான். சரிங்க. அவங்க வந்து இப்போ ஒரே ஒரு தடவை வந்து இந்த பீரியட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சுன்னு போய் அங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க. பாலிப் இருக்கு யூட்ரஸ்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்க. அது வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோபியில வந்து ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இப்ப வந்து அவங்க எப்படியும் இந்தியாவுக்கு வரணும். நான் ரொம்ப நாளா இந்த வருமா உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களது டாக்டர் கௌதம் அதெல்லாம். அதனால இங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும் இல்ல, ஒருவேளை அவங்க ஹிஸ்டோஸ்கோபில ரிமூவ் பண்ணா கூட ஃபர்தரா ஃபியூச்சர்ல அது வராம தடுக்கிறதுக்கு நம்ம மருந்து இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து யூட்ரஸ்ல பாலிப் வருதுன்னு கூட விஷயங்கள் வந்து சில சமயங்கள்ல நமக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் வரும். ஸோ ஒன்ஸ் வந்து அதை ரிமூவ் பண்றது மட்டும் நமக்கு வந்து ஐடியலா இருக்காது. ஏன்னா திருப்பி திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள், திருப்பி அதே வந்து விஷயம் வந்து ஃபைப்ராய்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன ரூட் காசோ அதை சரி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே நார்மல் ஆயிடும். ஸோ அதனால ஒரு தடவை அவங்க வரும்பொழுது நேரம் வந்து சென்னைக்கு கூட்டி வர முடியும்னா கூட்டிட்டு வந்து பாருங்க. இல்லைன்னா திருச்சிக்கே நம்மளோட டாக்டர்ஸ் வருவாங்க. ஸோ நீங்க அவங்களையும் கன்சல்ட் பண்ணலாம். பட் ஒரு முறை அவங்களோட ரிப்போர்ட்ஸ் இப்போ நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு இன்கேஸ் இப்பவே நம்ம சர்ஜரி இல்லாம சரி பண்ணிக்க முடியுமா, இல்லை என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்ன டயட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம கன்வே பண்ண முடியும். ஸோ அவங்க ரிப்போர்ட்ஸ் ஒரு தடவை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, அண்ட் டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். டைரக்டா கூட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கான நிரந்தர தீர்வு இருக்கு அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. டாக்டர், இன்னைக்கு வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, டீனேஜ் பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ற விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்பவே நன்றி டாக்டர். நன்றி.